Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry example 4.12. In triangle ABC, if DE parallel to BC, AD is equal to x, DB is equal to x minus 2, AE is equal to x plus 2 and EC is equal to x minus 1. Find the lengths of the sides AB and AC. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, வலை பக்கம் ஃபிகர் போட்டிருக்கேன், இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் வந்து இந்த ஃபிகர்லாம் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் டிஇ பேரலல் டு பிசி இஸ் நாட் திஸ் ரெண்டு பேரல். ஏடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, ஏடினா என்னது, திஸ் இஸ் ஏடி, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, டிவி எக்ஸ் மைனஸ் 2 அதாவது பிடி அப்படி சொன்னாலும் ஒன்றும் இல்லை. ஏஇ அண்ட் இசி அதை என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவி அண்ட் ஏசி, ஏபின்னு என்னது, திஸ் ஏவி அண்ட் திஸ் ஏசி. யூ கோட் டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஆஃப் திஸ் ஏவி அண்ட் ஏசி. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணது எப்படின்னா, நீங்கள் என்னுடைய சாப்டர் 4 ஜாமெட்ரி பிளேலிஸ்ட்டில் வீடியோ பார்த்தாலே தெரியும், நான் தியரம் தான் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தியரம் நம்ம என்ன படிச்சிருப்போம், பேசிக் ப்ரொபோசல் தியரம் அல்லது தேல்ஸ் தியரம், பிபிடி தியரம்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த தியரம் என்னென்னா, ஆக்சுவலி அது என்ன தியரம் சொல்லுதுன்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிவைட் ஆகும் பொழுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதாவது எப்படி சொன்னாச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது பேரலாக டிவைட் ஆகும்போது அது வந்து ரெண்டாக பிரியும், இந்த கரஸ்பாண்டிங் ரேஷியோஸ் வந்து ரெண்டாக பிரியும்னு சொல்லி நம்ம தேல்ஸ் தியரம் படிச்சிருப்போம். அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிளே பாருங்களேன், நம்ம தேல்ஸ் தியரம் பண்ணி என்ன எழுதலாம், தேல்ஸ் தியரம் வேறு ஒன்று இல்லை, அவங்க பேசிக் ப்ரொபோசல் தியரம் ஒன்று தான். ஸோ அந்த தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸை படிங்க. இந்த தேல்ஸ் தியரம் இது வரை நம்மளுக்கு வந்து என்ன எழுதிடலாம், ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ இப்படி எழுதிக்கலாமா? அதாவது என்ன, இது ஒரு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் வரையே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பேரலல் லைன் என்ன பண்ணுது, டிவைட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேரலாக டிவைட் பண்ணும்போது ஒரு பிசி என்ற லைனை வந்து டி வந்து பேரலாக பண்ணுது, பேரலாக ஸ்ட்ரைட் லைன் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ அப்படி டிவைட் பண்ணிச்சா அது வந்து அந்த லைனை வந்து ரெண்டாக பிரிச்சிடும். அதுக்கு இப்போ நேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு வந்தது. இப்போ நாலுத்துக்குமே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், டிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, ஏஇ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2, இசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ அது என்னன்னா, எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. Now take cross multiply, x into x minus 1 is equal to x minus 2 into x plus 2. You will got x into x minus 1. So அதை கூட மல்டிப்ளை பண்ணிங்க, x square minus x ன்னு சொல்லிட்டு வரும். இது என்ன ஆகும், ஒரு ஃபார்முலா a minus b into a plus b. ஸோ என்ன ஃபார்முலா, a square minus b square. ஸோ அதை பற்றி என்ன மாற்றிக்கலாம், நம்ம இந்த தேர்ட் லெசன் படிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலா, a square minus b square. ஸோ அப்போ என்ன வரும், x square minus 2 square என்னது 4. ஸோ இதுதான் அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன். இது என்னது 2 ஸ்கொயர்னு வரும், என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அதே தானே, இதுதான் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இது எக்ஸ் ப்ளஸ் 2. அதுதான் நம்ம பல்ஸில் போட்டிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது 2 ஸ்கொயர். ஸோ நான் யூ ஹேவ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், கேன்சல் ஆகும். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னா அந்த மைனஸ் 4னு அர்த்தம். ஸோ இது மீனிங் என்னது 4. ஸோ எக்ஸ் என்னவா அப்போ 4, அவ்வளோதான். அப்போ எக்ஸ் என்னவா கண்டுபிடிச்சிட்டோம். Now they are asked length of the sides AB and AC. இந்த AB and AC கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தெரியணும்னா அவங்களுக்கு AD DBக்கான ஆக்சுவல் வேல்யூ என்ன தெரிஞ்சாகணும், எல்லாம் எக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி வில் ரைட் இட் அஸ் ரியல் டேர்ம், அதாவது நம்ம எக்ஸு எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ரியல் டேர்மாக எழுதிக்கலாம், ஒரு நம்பராக எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள், அப்போ AD என்பது எக்ஸு அதானே, தட் இஸ் 4 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஒன்றுமே கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்னு வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், டிபி என்னது எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் என்னது 4 மைனஸ் 2 தென் அடுத்தது பாருங்கள், ஏஇ வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 சொல்லி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 6. தென் அகைன் எக்ஸ் மைனஸ் 1 அது இசி என்னது எக்ஸ் மைனஸ் 1 5, சாரி திஸ் இஸ் 4 மைனஸ் 1 3. ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏபி மீனிங் என்னது, அந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள் ஏபிக்கு மீனிங் என்னதுன்னு. ஏபி என்பது இது ஏடியையும் டிபியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏபி தான் கிடைக்கும். ஸோ ஏடியையும் டிபியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு வாட், திஸ் இஸ் 4 + 2, திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சொல்லி கிடைக்கும். அதே போல் ஏசி என்னது பாருங்கள், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி. இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள் ஏஇ ப்ளஸ் இசி. ஸோ ஏஇ ப்ளஸ் இசி, திஸ் வில் பி ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஏசி என்னது உங்களுக்கு 6 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9. அவ்வளோதான். ஸோ இதில் இந்த சைட்ஸ் சொல்லி எழுதி ஏபிசி ஈக்குவல் டு 6 அண்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு 9 சொல்லி இதை சம் பண்ணிக்க.
முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.